எல்லாருக்கும் வணக்கம். பருப்பு கீரை சாதம் செய்ய போறேன். பருப்பு கீரை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கட்டு பருப்பு கீரை எடுத்திருக்கேன். இது பேரே பருப்பு கீரை. இதை இப்படி காம்பு மட்டும் ஆஞ்சிக்கிட்டா போதும். கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால நான் இந்த கீரை எடுத்திருக்கேன். வேற கீரைனாலும் போட்டுக்கலாம். நான் 2 பேருக்கு தான் செய்யறேன். அதுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 150 கிராம் அரிசி போட்டிருக்கேன். ஒரு 50 பாசி பருப்பு போட போறேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இந்த ஊறுறதுக்குள்ளே கீரையை நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். அது இப்படி வேற மட்டும் கட் பண்ணிக்கணும். கீரை க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்தால் இந்த கீரையை வாங்கிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். கீரையை நல்லா வேரெல்லாம் கட் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். மண் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா கழுவிடணும். 5 நிமிஷம் ஊற வச்சா கூட மண் ஊற வந்துடும். நல்லா கழுவி எடுத்துட்டேன். பொடியாக கட் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிடணும். கீரையை நல்லா கட் பண்ணிட்டேன். தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, 10 பல்லு பூண்டு, மஞ்சள் மிளகாய் 1 எடுத்திருக்கேன். நீங்க தேவைக்குன்னா கூட 2 மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரிங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகத்தை போட்டுக்கிடுவோம். பூண்டையும் போட்டுருவோம். 1-2 அப்படி இடிச்சிருவோம். இப்படி 1-2 இடிச்சுக்கோங்க. குக்கரில் தாளிச்சிருவோம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிடுவோம். ஜீரகம் பூண்டை நுணுக்குனதை போட்டுருவோம். மிளகாய், வெங்காயத்தை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். சாதத்துக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். வெங்காயமும் வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டு அப்படியே வதக்கிடுவோம். அந்த தக்காளி போடலை. கீரை அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். நான் தக்காளி போடலை. நீங்கள் வேணால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம். நல்லா அப்படியே வதங்கி சுருங்கிடுச்சு. ஊற வச்ச அரிசியை போட்டுருவோம். அப்படி நல்லா அப்படி கிளறி விட்டுருவோம். தண்ணி ஊற்றிடுவோம். 1க்கு 2.5 மடங்கு ஊற்றுறேன். நல்லா கொலைய வேக வைக்கணுங்கிறதுக்காக 2.5 ஊற்றுறேன். 5 நிமிஷம் தான் குக்கரில் அந்த சாதம் ரெடி ஆயிரும். கீரை க்ளீன் பண்ணுற வேலையும் ரொம்ப ஈஸி. பருப்பு கீரையை உப்பை சரி பார்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டுருவோம். 5 விசில் அடிக்க விட்டுருவோம். கொலையாக வேகட்டும். இது சின்ன குழந்தை கூட சாப்பிட்லாம். ஏர் போயிடுச்சு. குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்க எவ்வளோ கீரை போட்டோம். கீரை போட்டது மாதிரியே தெரியல. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம் மேலே. நல்லா இப்படி கிளறி விட்டுருவோம். இப்படி நெய் ஊற்றி கிண்டுனோம்னா கீரை சாப்பிடாத பிள்ளையை கூட அருமையாக சாப்பிடுங்க. இது ஒரு 1 பாட் ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். பருப்பு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்துக்கு சைடிஷு வடகமும் புதினா துவையெல்லாம் அரைச்சிருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு துவையல் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். வடகம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.